வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டஸ்கிரோஸ். உமன் அண்ட் லவ்வை மேட்னஸாக பார்க்குறீங்க. மேபி அது ரைட் பர்சனுக்காக ரைட் டைமில் ஃபைட் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்க காதல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. லைக் ஒரு கவிதை மாதிரி அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா, நம்ம அப்போ ட்ரீம்குள்ளே போயிடலாமா? இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறீங்க, ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி. வயன், என்ன பண்ணிட்டு இருக்க? வேணாம், நம்ம போகலாம். போகலானா? எங்கே போகலாம்? எனக்கு புரியல. இங்கே பாரு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? அப்புறம் நான் என் வீட்டுக்கு போகவா? வயன், நான் சொல்கிறத கேளு. என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நீ போ. இங்கே பாருங்க ஜேகே, நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் சரி, யார் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இது நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்லலை, புரியுதா? நீங்கள் ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. வயன், வயன் இங்கே பாரு வயன், இங்கே பாருங்க, இந்த தடவையாச்சும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு போகிறீங்க. உட்காருங்க. சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? அங்கே உள்ள பாருமா. ஓகே சார். நீங்களும் அங்கே போய் நிற்கிறீங்க. யார் மேலம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என் பேரண்ட்ஸ் மேலே. பேரண்ட்ஸ் மேலேயா? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் சார், கொஞ்சம் ப்ராப்ளம் தான். உட்காரு ஃபஸ்ட்டு. என்னன்னு சொல்லு. சார், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலி எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணி மேரேஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் யாரையுமே காப்பாற்ற முடியல. அவங்களுக்கு கண்ணு போயிடுச்சு. இந்த ஒரு வருஷமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணேன், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் என் வீட்டில் நோ, ஒரு குருடனுக்கு ஒன்று கட்டி வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் குருடன் இல்லை, என்னோட காதலன்ல. ஸோ நான் விட்டுட்டு போக முடியாதுல்ல. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஓ, அப்போ உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கொலை முயற்சி ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லை சார், அதெல்லாம் எதுவும் பண்ணலை. அப்புறம் அவங்க எப்படியோ போன தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. அப்புறம் என்னம்மா, போக வேண்டிதானே? இல்லை சார், நான் எனக்கு அவங்களும் வேணும். இது என்னம்மா கொடுமையாக இருக்கு? அவங்க தான் உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வாழு, அதுக்கப்புறம் ஃபேமிலியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை சார், இல்லை, நான் எனக்காக சொல்லலை. அவங்க ஃபேமிலி கேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன். ஆ, ஆமாம் சார், நீங்கள் தான் கூப்பிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எங்கள் லவ்வை ஒத்துக்க வைக்கணும். இது என்னம்மா புது கதையாக இருக்கு? இதுக்காம்மா போலீஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்கோம்? வெளியே போமா நீ. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நாங்கள் அவங்க முன்னாடி தான் சார் கல்யாணம் பண்ணிப்போம், அதுவும் அவங்க சம்மதத்தோட. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்கு. சரி, உன் அப்பா நம்பர் சொல்லு. நீங்களும் உங்கள் அப்பா நம்பர் சொல்கிறீங்க. ஹலோ ஹலோ, யார்? சார், சார் நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கே. கம்ப்ளைண்டா? ஆமாம் சார், உங்கள் பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணா? எனக்கு பொண்ணெல்லாம் இல்லை, வெறும் ஒரே ஒரு பையன்தான். சார் இங்கே பாருங்க, பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, கிளம்பி வர முடியுமா? என்ன சார், எனக்கு பொண்ணே இல்லைன்ற அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான்லாம் வர முடியாது சார். இப்போ நீங்கள் இங்கே வரலனா நாங்கள் வீட்டுக்கு வருவோம். எப்படி சௌகரியம்? நாங்கள் வரோம் சார். சீக்கிரம் வாங்க. போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுமா? ஓகே சார். நீங்களும் ஜேகே ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. இங்கே பாரு ஜேகே, என் அப்பா அம்மா வருவாங்க, போலீஸர் கன்வின்ஸ் பண்ணுவார், உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார், அப்புறம் நீயும் நானும் ஹாப்பியாக வாழலாம். புரியுதா? ஆனால் வயன், இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுற? நான் உன் லவ்க்கெல்லாம் டிசர்வ் இல்லைன்னு தோணுது வயன். நீ ரொம்ப அழகாக இருக்க, நல்லா படிச்சிருக்க,
வெல் செட்டில் ஃபேமிலி. உனக்கு நகை, பணம் இதெல்லாம் கொட்டி குடுப்பாங்க வரதட்சணையா. எல்லா மாப்பிள்ளையும் கியூல நிக்கிறாங்க உன்ன கல்யாணம் பண்ணிக்க. ஆனா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிற? ஏன்னா நீ என்னோடது ஜேகே. ஜேகே வயனோடதில்ல. அப்போ வயன் தானே கேர் பண்ணிக்கணும். இங்க பாரு வயன், நீ எல்லாமே ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டுருக்க. எனக்கு புரியுது. நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், என் வயன் என்ன சீட் பண்ணிட்டா அப்படின்னு. அவ எனக்கு ஒரு அழகான வாழ்க்கைய குடுத்தா. இவ்ளோ நாள். எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. நீ கெளம்பு. இந்த கம்ப்ளைண்ட், இந்த மாரி ட்ராமாலாம் வேணாம். நீ போயிட்டு உன் ஃபேமிலில பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு, நல்லா இருக்க வழிய பாரு. என்ன ஜேகே, பாதியிலேயே போன்னு சொல்றீங்க? நான் உங்க கூட கடைசி வரைக்கும் வருவேன்னு சொன்னேன்ல. வேண்டாம் வயன். நான் தான் சொல்றேன். நீ போ. எனக்கு தெரியும். நீ எவ்ளோ நாள் ஒரு குருடனோட வாழ்வ? என்னால உன்னோட எந்த ஆசையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. உனக்கு ஃபாரின் போகணும்னு ஆசை இல்ல? என்னால அது கூட அனுப்பி வைக்க முடியாது வயன். இப்போ நீ போயிட்டு உன் ஃபேமிலில இருக்கவங்கள கல்யாணம் பண்ணா, நீ தினம் தினம் ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு வரலாம். அவங்க உன்ன அவ்ளோ நல்லா பார்த்துப்பாங்க. கெளம்பு. நீங்க ஜேகேவோட ஹெட்ட புடிச்சு, அவன் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றீங்க. என்னடா நெனச்சிட்டு இருக்க? போவா. விளையாடிட்டு இருக்கியா என்ன? ஏன் உனக்கு புரியலையாடா? நான் சொன்ன எதுவுமே வெறும் வார்த்தை இல்லடா. நீ என்னோடதுடா. நான் சொன்ன எதுவுமே வெறும் வார்த்தை இல்ல ஜேகே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் உன்னோட நல்லா வாழ்வேன். ப்ராமிஸ் ஜேகே. என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் உனக்காக இருப்பேன். உன்னை மட்டும் தான் காதலிப்பேன். அப்படின்னு நீங்க ஜேகேவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஐஸ்ல இருந்தும் டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க பாருடா பாப்பா, எதுக்கு அழுகுற? நான் இருக்கேன்ல, உன்னோட வயன் இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் அழுக கூடாது. நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். எல்லா ப்ராப்ளமையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். என்ன நம்புடா, நம்பு பாப்பா. அப்படின்னு நீங்க ஜேகேவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போதான் உங்க ஃபேமிலி உள்ள வராங்க. சானிய, இத பெத்ததுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திச்சு பாத்தியா? நான் சொன்னனா, புள்ள பொறந்தோனே கள்ளிப்பால குடுத்து கொல்லுன்னு. என்ன சொன்னேன்? என் புள்ள மகாராணி மகாலட்சுமின்னு. எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா பாரு. அப்படின்னு உங்க அப்பா கத்திட்டே உள்ள போறாங்க. அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. நீங்களும் உள்ள வரீங்க. உங்க அப்பாக்கு ஆப்போசிட்ல போய் நீங்க நிக்கிறீங்க. என்ன சார் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா? நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணுமா? இதுதான் அந்த பொண்ணோட ரெக்வெஸ்ட். இது கம்ப்ளைண்ட்லாம் இல்ல. சார் இங்க பாருங்க. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இப்படி ஒரு பையனுக்கு நீங்க கட்டி வைப்பீங்களா? நான் அவன தான் கட்டிப்பேன்னு அவ ஏறிட்டு ஆடிட்டு போறா. நீங்க சரி ஓகேம்மா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ கஷ்டப்படுறத நீங்க உங்க கண்ணால பார்த்துட்டே நிப்பீங்களா? சொல்லுங்க. அததான் பண்ண சொல்றா என் பொண்ணு என்கிட்ட. சார் அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான். வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் உங்க பொண்ண நல்லா பார்த்துப்பான். என்ன சார் வேலை செய்றான்? அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவனால நடக்க முடியாது. அவன் ட்ரெய்னிங் கூட எடுக்கல. சார் அவனால ஸ்டிக் வச்செல்லாம் நடக்க முடியாது. அவன் எப்பவுமே யாரோ ஒருத்தர் கைய புடிச்சா தான் அவனுக்கு நடக்க வரும். புரியுதுங்களா? அவன் எங்கேயாவது போய் பொத்து 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 பொத்துன்னு விழுந்துட்டு இருப்பான். இவ 24 மணி நேரம் அவன் கைய புடிச்சுட்டே சுத்துவாளா? சார் இங்க பாருங்க. உங்க பொண்ணு அந்த பையன லவ் பண்றா. அவ வந்து அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அவ நெனச்சிருந்தா உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவ அவனுக்கு பண்ண சத்தியம். நான் உனக்கு ஒரு அழகான குடும்பத்த குடுக்குறேன். அவ அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. புரியுதா சார்? எனக்கே உங்க பொண்ண பார்த்தா பாவமா இருக்கு. பெத்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? சார் பாவமா இருக்கு சார். வாழ்க்கையே கெடுத்துருவாளோ அப்படின்னு கஷ்டமா இருக்கு சார். உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அவனால என்ன சார் பண்ண முடியும்? அவனால வேலைக்கு கூட போ முடியாது சார். சும்மா வேலைக்கு போறான். அவன் என்ன வேலைக்கு போறான்னு கேளுங்க. வேலைக்கு போறியாடா? இல்ல அங்கிள். அப்புறம் சொல்லியிருக்க? நான் தான்ப்பா சொன்னேன். அவர் சொல்ல. நீ வாய மூடு. பேசாத. சார் இது போலீஸ் ஸ்டேஷன். கத்தாதீங்க இங்க வந்துட்டு. சார் எனக்கு என் பொண்ணு வேணும். நான் இப்போ கூட சொல்றேன். அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு அவ எங்க கூட வந்துட்டா, நாங்க என் பொண்ண மகாராணி கணக்கா கூட்டிட்டு போயிருவோம்.
அந்த பையனுக்கும் நாங்க ஏதாவது பார்த்து பண்றோம் சார். ஒரு 1,00,000மோ, 2,00,000மோ அவன் ஏதாவது பொழப்ப பார்க்கறக்காக நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோம். அப்படி இல்லன்னா ஏதாவது வேலையாச்சும் போட்டு குடுக்குறோம். ஆனா பொண்ணு குடுக்க முடியாது சார். இங்க பாருங்க. நீங்க ஒத்துப்பீங்களோ, ஒத்துக்க மாட்டீங்களோ, அது அந்த பொண்ணுக்கு மேட்டர் கிடையாது. கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க தான் போறா. அவ உங்க சம்மதத்தோட பண்ணணும்னு அவ ஆசைப்படுறா. நாங்க அதுக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இங்க வந்ததில்ல. எப்பவுமே என் பொண்ணு ஓடி போயிட்டா, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்புறவங்க மத்தியில, இந்த மாதிரி ஒரு காதல். சத்தியமா சொல்றேன். என்னோட இவ்ளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்ப தான் பார்க்குறேன். என்ன கேட்டா நீங்க அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க. சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னமோ பண்ணட்டும். ஆனா அவங்க நல்லா இருக்கட்டும்னு என்னால என்னோட வாயால சொல்ல முடியாது சார். நீங்க பெத்த புள்ளைங்க தானே சார். அவங்க என்ன கேட்குறாங்க? நீங்க நல்லா இருங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. அது உங்களால சொல்ல முடியாதா? சார் நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. நான் கெளம்புறேன். அப்படின்னு உங்க அப்பா வெளிய போக போறாரு. அந்த டைம்ல உங்க அண்ணன் உள்ள வரான். அவன் வேகமா உங்கள அடிக்க தான் வரான். அவன் உங்கள அடிச்சிடக்கூடாதுன்னு ஜேகே இடையில வந்து அந்த அடிய வாங்கிடுறான். டேய்! இங்க பாரு. நீ என்ன அடி என்ன கொல்ல கூட பண்ணிக்கோ. ஏன்னா நீ அண்ணன். அவர் மேல கை வச்சேன்னு வச்சுக்கோ. வயன் நீ சும்மா இரு. ஜேகே! என்ன ஜேகே? எதுக்கு இப்ப அவர அடிச்ச? நான் உன்ன தான் அடிக்க வந்தேன். அவன் தான் இடையில வந்துட்டான். ஏன் இப்ப அவன அடிச்சா என்ன? பொண்ண கூட்டிட்டு போயிட்டான். அவன அடிக்காம? இங்க பாரு. அவர் ஒண்ணும் உன் தங்கச்சிய கூட்டிட்டு போல. அவரோட ஒய்ஃப தான் கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த மாரி கத்திட்டுலாம் இருக்காத. எவ்ளோ தைரியம் இருந்தா என் புருஷன என் முன்னாடியே அடிக்கிற? அப்படின்னு நீங்க கத்துறீங்க. அந்த டைம்ல நான் கொஞ்சம் பேசலாமா? அப்படின்னு ஜேகே பேச ஸ்டார்ட் பண்றான். நான் வந்து ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா, வயன் இப்ப வாழ்ற வாழ்க்கைய நான் வாழ்ந்தவன். சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த கஷ்டமுமே தெரிஞ்சதில்ல. நான் காலேஜ் படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா, எல்லாமே இருக்கே அப்படின்னு தெனாவெட்டா சுத்திட்டு இருந்தேன். என் பின்னாடி 1000 பொண்ணு சுத்திட்டு இருக்கும். இந்த பொண்ணு வயன் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நான் என்ன நெனச்சேன்னா, எனக்கு எல்லாம் இருக்கு. அதனால அவ என்னோட இருக்கான்னு நெனச்சேன். ஆனா எல்லாமே என்னை விட்டு போன அப்புறம் அவ இருந்தா தெரியுமா? அப்பதான் எனக்கு வயனோட லவ் புரிஞ்சுச்சு. வயன நான் லவ் பண்றதுல என்னால 1/4% கூட முழுசா அவள லவ் பண்ணிட முடியுமான்னா, முடியாது. அவ எவ்ளோ ஒரு பியூரான சோல். அன்னைக்கு நான் உன்னை விட்டு போமாட்டேன் ஜேகே அப்படின்னு பண்ண ஒரே ஒரு சத்தியத்துக்காக இப்ப வரைக்கும் என் கை பிடிச்சு நிக்கிறா. என்ன அங்கிள் சொன்னீங்க? சனியனா? அங்கிள் அவ பியூரஸ்ட் சோல் அங்கிள். நான் பார்த்ததுலயே ஒரு பொண்ணு இவ்ளோ லாயலா ஒருத்தருக்காக சாகுற வரைக்கும் நிப்பா அப்படி சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கல. அவ என்னை விட்டு போயிருக்கலாம். நானே சொன்னேன் என்னை விட்டு போயிடு. ஆனா அவ போல. எனக்காக என்னோட நிக்கிறா. நான் தான் கேட்டேன், எனக்கு நீ மட்டும் பத்தாது. எனக்கு ஒரு குடும்பம் வேணும் அப்படி சொல்லிட்டு. ஆனா இப்போ அவ ப்ரூஃப் பண்ணிட்டா. இந்த உலகமே என் கூட நின்னாலும் எனக்கு அது ஈடாகாதுங்க அவ கூட இருக்க மாதிரி. எனக்கு அவ போதும். நான் அவள என்னோட கூட்டிட்டு போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க நான் உங்கள கஷ்டப்படுத்தியிருந்தா. எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு பியூரஸ்ட்டான சோல உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு போம்போது உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வேற யாருமே இல்லங்க. வயன விட்டா எனக்கு வெளிய போனா ஒரு ஜனம் கூட எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி தான் என்னால எதுவுமே முடியாது. வேலைக்கு கூட போ முடியாது. ஆனா நான் முடிஞ்ச அளவு என்னோட வயன சந்தோஷமா, ப்ரொடெக்டிவா நான் பார்த்துப்பேங்க. அப்படின்னு ஜேகே உங்க ஹேண்ட்ஸை தட்டு தடுமாறி ஹோல்ட் பண்றான். வயன் ஐ எம் சாரிடாமா. நான் உன்கிட்ட நிறைய விஷ் கேட்டு நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு இருக்க ஒரே ஒரு விஷ் உன்னோட இருக்கணும், உன்னோட வாழணும். அந்த ஒரே ஒரு வாரத்தை மட்டும் குடிப்பியா வயன்? ஜேகே உங்க ஃபேஸை ரப் பண்ணி கொடுத்துட்டே கேட்குறான். ஐ லவ் யூடா அப்படின்னு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சார் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இவருக்காக தான் வந்தேன். இவங்க எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ இவரே எனக்கு யாரும் தேவையில்ல, நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டாரோ, இதுக்கப்புறம் எனக்கு இவங்கெல்லாம் தேவையில்ல சார். நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது.
பயன், இவ்ளோ நாள் உன்னை வளர்த்துன அப்பா உன் கண்ணுக்கு தெரியலையாம்மா? அப்பா எனக்கு நீங்க முக்கியம் தான். ஆனா எனக்கு உங்கள விட அவர் முக்கியம். அப்படி என்னடி பண்ணிட்டான் உனக்கு? அம்மா, அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அன்னைக்கு உன் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்தப்போ, நீ ஏம்மா அப்பா பக்கம் நிக்கிற அப்படின்னா, நீ என்னம்மா சொன்ன? அவங்க என்னோட பொறந்தவங்க. ஆனா இவர் எனக்காக பொறந்தவர்னு சொன்னல்லம்மா. இவர் எனக்காக பொறந்தவர்மா. நான் அவருக்காக தான் நிக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா. அப்படின்னு நீங்க அங்கிருந்து போக போறீங்க. போ, போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு உங்க அப்பா டியர்ஸோட சொல்றாங்க. நீங்க ஒரு ஸ்மைலோட ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வரீங்க. இங்க பாரு, நான் உன்னை ரொம்ப செல்லமா அப்படி வளர்த்துட்டேன். உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அப்படிதான் வளர்த்துனேன். ஆனா இப்ப என் பொண்ணு எவ்வளோ மெச்சூர்டா பேசுறா. இவ்வளோ தூரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்றா. இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? இவர் கொடுத்தாரா? இங்க பாரு, சொன்னால அவ பியூரஸ்ட் சோலு. அவளை தூக்கிட்டு போனா கோவம் வரதா செய்யும். வரதாண்டா செய்யும். அவ என் பொண்ணு, என்னோட வளர்ப்பு. அப்படிதான் இருப்பா. பத்திரமா பாத்துக்கோ. விருப்பமே இல்லை உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கும் உன்னை ஏத்துக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா என் பொண்ணு என்னை இங்க வந்து நிறுத்தி உன்னை விட எனக்கு அவன் தான் முக்கியம்னு சொல்லி சொன்னா தெரியுமா? செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது, அவளுக்கு இந்த உலகத்திலேயே என்னதான்டா பிடிக்கும். இப்போ என்னை விட உன்னை பிடிக்கும்னா அப்ப உன்னை எவ்வளோ லவ் பண்ணிருக்கா. சே, நல்லா இருந்துட்டு போங்க ரெண்டு பேரும். நீங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து, ரொம்ப நன்றி சார், நல்லா இருமா. ஆஃப்டர் 3 months இப்போ நீங்க கோயில்ல தான் நிக்கிறீங்க. உங்க பக்கத்துல ஜேகே நிக்கிறான். உங்க அப்பா அம்மாலாம் உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க, ஒரு பிரைட்டான ஸ்மைலோட. வயன், சொல்லு ஜேகே. இப்போ நான் தாலி கட்டணும்ல? ம், என்னோட கை பிடிச்சி வைக்கிறியா? அப்படின்னு நீங்க ஜேகேவோட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி உங்க நெக்கு கிட்ட வைக்கிறீங்க. ஜேகேவும் அந்த தாலியை நாட் பண்றான். உங்க ஃபேமிலிலாம் ஒரு பிரைட்டான ஸ்மைலோட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்களும் ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அந்த அக்னியை சுத்தி வரீங்க. நினைச்சதை சாதிச்சிட்டா. அவ என் பொண்ணுடி, அப்படிதான் இருப்பா. ஒரு ப்ரௌடான ஸ்மைலோட உங்களை பார்க்குறாங்க. தேங்க்யூப்பா, ஹாப்பியா இருமா. நீங்களும் ஓடி போய் உங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அங்கவே நிக்கிறான். அப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க எனக்கு பண்ணது பெரிய ஒரு விஷயம்ப்பா. சின்ன வயசுல இருந்து நான் எது கேட்டாலும் நீங்க வேண்டான்னு சொன்னதே இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயம் நீங்க வேண்டான்னு சொல்லவும் நான் உடஞ்சு போயிட்டேன்ப்பா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்னை ஏத்துப்பீங்க, இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, இதெல்லாம் என்னோட கனவா இருந்துச்சுப்பா. கல்யாணம் சிம்பிளா தான்ப்பா நடந்துச்சு, நீங்க நான் நம்ம ஃபேமிலி. ஆனா எனக்கு இது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்பா, எனக்கு சொல்லவே முடியலப்பா. தேங்க்யூப்பா அப்படின்னு நீங்க உங்க அப்பாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்க பாரு வயன், ஹாப்பியா இரு. எனக்கு இதை தவிர உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. என் பொண்ணு பிடிவாதக்காரி. அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவ சாதிச்சுப்பான்னு தெரியும். ஆனா இப்படி என்னையே மாத்தி என் மனசையே கலைச்ச ஒத்துக்க வைப்பா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அப்படிலாம் நான் கனவுல கூட நினைக்கல. நல்லா இருங்க ரெண்டு பேரும். பாரு, உன் புருஷன் தனியா நிக்கிறான். போ. நீங்க ஓடி போய் ஜேகே ஹேண்ட்ஸை பிடிச்சு கூட்டிட்டு வரீங்க. வயன், ஜேகே, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீங்களும் ஜேகேவும் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் போறீங்க. வயன், சொல்லு ஜேகே. கை பிடிச்சிக்கோடி. பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி இரு, ஒரே நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணி ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறீங்க. அங்க பார்த்தா பலூன் அந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்கு. ஜேகே, இதெல்லாம் நீ எப்படிடா பண்ண? அதுல வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு இருக்கு.
ஜேகே, இதெல்லாம் நீ ஆள் வச்சு பண்ணியா? ஜேகே, தேங்க்யூடா. நீ இப்படி என்ன வெல்கம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண? எனக்கு தெரியாம? நான் உன்னோடவே தானே இருக்கேன். அது நீ என்னோடவே தான் இருக்க. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி 3 டேஸ் நான், ஜெர்மன், வி 3 பேரும் ட்ரிப் போனோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ தான் இதெல்லாம் பிளான் பண்ணோம். தேங்க்யூ. நான் எதுக்காக பிளான் பண்ணேன்னு தெரியுமா? என்ன இந்த வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறதுக்காக. ஏ லூசு, நீ எவ்வளோ நாளாக இங்கே இருக்க? உன்னை திரும்பி நான் வெல்கம் பண்ண போகிறேனா? ஆனால் நான் இப்போது ஒய்ஃபாக வரேன்ல. ஆமாதான், அதுவும் ஸ்பெஷல் மூமெண்ட் தான். ஆனால் இது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம். வயன், எனக்கு தெரியல இது தப்பா சரியான்னு சொல்லிட்டு. நான் உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு ஜேகே அவன் கண்ணாடியை கழட்டுறான். ஜேகே, ஆக்சிடெண்ட்டில் தானே வயன் கண்ணு போச்சு. ஸோ ஒரு டோனர் கிடச்சாங்க. போன மாதம்தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் நான், வி, ஜெமன் 3 பேரும் போனோம். எனக்கு கண்ணு தெரியும் வயன். உங்கள் ஐஸில் இருந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஜேகேவை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. முன்னாடியே ஏன் சொல்ல? இது என்னோட ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல. அட பாவி, அப்போ 1 மாசமா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தால நீ. அது வந்து சும்மா நாட்டி திங்ஸ் போடா. இன்னும் நீங்கள் ஓட போகிறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவன் ஜஸ்ட்லேயே போய் இடித்து நிற்கிறீங்க. அப்புறம் பேபிக்கு பிளான் பண்ணலாமா? இப்போவே வா. ஒரு 4-5 இயர்ஸ். நோ நோ, சுப். ஏற்கனவே நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம்லாம் வருஷம் டிலே பண்ண முடியாது. பண்ண முடியாதா? முடியவே முடியாது. அப்புறம் ஏன் டிலே பண்ணுற அப்படின்னு நீங்கள் ஜேகேவா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கிரோஸ். டாடா, பை பை.